ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ராக்கெட். இன்றைக்கி 100 டேஸ் மைன்கிராஃப்ட் சீரீஸில் டே 4. டுடே வி ஆர் பில்டிங் அ ப்ரீடர் ஃபார்ம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் ஒரு இடம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அங்கே போய் நம்ம இப்போ வந்து பில்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு பிளாக் நோண்டிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றிப்போம். பக்கத்தில் ஹோ வச்சு இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஃபர்டைல் ஆக்கியிருப்போம். ஸ்ட்ரைட்டில் 4, 1 2 3 அண்ட் 4 அந்த மாதிரி மொத்தம் 4 சைடும் பண்ணிவிட்டு நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் 4 சைடு இந்த மாதிரி நம்ம வந்து ஹோ மூலயமா ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சுற்றி பிளாக் போட்டு இதை கவர் பண்ணுறோம். பிளாக் போட்டு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிளாக் போட்டு அந்த வாட்டருக்கு மேலே நம்ம ஒரு கம்போஸ்டர் வைக்கிறோம். அந்த பழைய பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் ஹோ மூலயமா ரெடி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லி காம்பவுண்ட் போட போகிறோம். நம்ம வந்து காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் காம்பவுண்டுக்காக. சரி வாங்க போகலாம். வாலுக்கு நான் டைம் லேப்ஸ் போடுறேன், பார்த்துட்டு போங்க. ஒன்ஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு இடத்த மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் டவுனில் வந்து நம்ம வந்து மைன் பண்ணிக்கணும். ஒரு 2 பிளாக்கு 1 2 நம்ம மைன் பண்ண அந்த இடத்துல 2 ட்ராப் டோர் போட்டுக்கணும். அப்போ தான் குட்டிங்களாம் அது கரெக்டாக உள்ளே விழுவாங்களே, வில்லேஜர் குட்டிங்கெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல போட்டுப்போமா. வாங்க போட்டு முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து அந்த கரெக்டான அந்த வாசலுக்கு மேலே இன்னொரு பிளாக் வச்சு அது மேலே ஒரு ட்ராப் டோர் போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து சின்ன குட்டிங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும், பெரிய ஆளுங்களாம் போக முடியாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போவோம். நெக்ஸ்ட் ஒரு மெயின் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு வைக்கணும். நம்ம எத்தனை பெட்டு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வில்லேஜஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க. நம்ம இப்போத்தி ஒரு 3 பெட்டு வச்சுருப்போம். 1 2 3 அதை ஃபுல்லாக வந்து நம்ம காபிள் ஸ்டோன் வச்சு மறுபடியும் கவர் பண்ணிப்போம். ஏன்னா ஜாம்பிஸ் எதுவும் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக அதையும் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். இதுதான் சிம்பிள் வே தான் ப்ரீடர் ஃபார்ம் ரெடி பண்ணுறது. நம்ம ட்ராப் டோர் போட்ட எக்ஸாக்டாக அந்த இடத்துல 2 பிளாக்ஸ் டிக் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் பக்கெட் ஃப்ளோ வைக்க போகிறோம். அப்போ தான் வில்லேஜஸ் அங்கேருந்து கீழே விழுந்து இங்கே நம்மளோட சேவிங் பாக்ஸுக்கு வருவாங்க. சேவிங் பாக்ஸை நம்ம வந்து டர்ட் மூலமா கிளியர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. அகெயின் மறுபடியும் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிக்கலாம், எந்த ஜாம்பியும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ரீடர் ஃபார்முக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கேரட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கேரட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். வாங்க ப்ளேஸ் பண்ண ஒரு கேரட்டாக. இந்த ப்ரீடர் ஃபார்மில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரட் வைக்கிறது கிடையாது, வில்லேஜஸ் கூட்டிகிட்டு வருது. வாங்க அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். நான் கரெக்டாக திங்க் பண்ணி வில்லேஜுக்கு பக்கத்துலேயே வந்து நான் இந்த ஃபார்ம் பில்ட் பண்ணேன். அதனால் அங்கேருந்து வில்லேஜஸை ஒருத்தராக நான் வந்து போட்டு மூலயமா கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் செம கஷ்டமாக இருந்துச்சு இந்த வேலை. வாங்க பார்க்கலாம். டைம் லேப்ஸில் பார்க்க ஈஸியாக இருந்திருக்கலாம், ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கூட்டிகிட்டு வரும்போது. சரி நம்ம இவங்க கூட்டின்னு வந்த இடத்தையும் நம்ம பிளாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேர் இருந்த அந்த போட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போயே அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளை வேறு போட்டை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். அப்புறம் எதாவது பண்ணுற போகிறானுங்க நம்மளே. வாங்க போயிடலாம்.
அட்லாஸ்ட் நானும் அவங்கள போட்டை உடச்சி விட்டு நான் மேலே வந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த ஹோவை போட்டு ரெடி பண்ணிட்டு நான் மேலே வந்துட்டேன். பார்த்தா நம்மளோட முதல் ஃபார்மு குட்டி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பின்னாடி இருக்க பாருங்கள். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு குட்டியாக அந்த சந்து வழியாக கீழே விழுந்து வந்துடுவாங்க. வாங்க இதை பார்க்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி நம்ம ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கரெக்டாக அந்த குட்டி வில்லேஜஸ் இந்த நம்ம ஸ்டோரிங் பாக்ஸ்குள்ளே வந்துட்டான். அப்புறம் பக்கத்தில் இருந்த டர்ட்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக அங்கே அந்த மூலயமா ஜாம்பிஸ்னால ஜம்ப் பண்ண முடியும். அதனால் நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரூஃப் ஃபுல்லாக கிளாஸ் போட போகிறேன். வாங்க அதை பார்ப்போம். That's all guys, I hope you enjoy this video. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுறேங்க. அதோட நம்ம டிஸ்கார்ட் சேனலில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய், சப்ஸ்கிரைப்.